ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த அமைதியான இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது தான் நம்மளோட நம்ம மனம் விட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிந்தனைகள் ஓடும்போது அது தெளிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அமைதியான இடம் கிடைக்கலையா? அமைதியான சூழ்நிலையில இருக்க முடியலையா? இல்ல யாரையும் நம்பி உங்ககிட்ட இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியலையா? அது பரவாயில்ல. அப்படி பண்ண முடியலைனாலும், அட்லீஸ்ட் நோட்ல நீங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு எழுதுங்க. உங்க சிந்தனைகள தெளிவுபடுத்துங்க. அதுல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளம எழுதி, அத கசக்கி போடும்போது, தானா அந்த ப்ராப்ளம் சரியானதா நம்ம மனசு நம்பும். ஏதோ ஒரு இடத்துல அத வெளிக்காட்டிட்டோம் அப்படின்னு உணரும். ஸோ, டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் எழுதுறது கூட நம்ம மைண்டுக்கு ரொம்ப நல்லது. இப்ப நான் இந்த புக்ல இருக்கிற இவ்ளோ விஷயங்கள சொல்றேன். ஆனா, இது உங்க வாழ்க்கைய மாத்துமா அப்படின்னா, தெரியாது. இந்த ஆத்தரும் அதே தான் சொல்றாங்க. இந்த புக்ல நான் சொல்ற விஷயங்கள் படிக்கும்போது உங்க வாழ்க்கை மாறுமா அப்படின்னா, கண்டிப்பா மாறாது. அத நீங்க நம்பும்போது கண்டிப்பா அது மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், அத முழு கவனத்தோட, முழு மனசோட, ஒரு நம்பிக்கையோட செய்யும்போது, கண்டிப்பா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க.